இப்போ இந்த மீனை பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கட்டி மாதிரி கட்டி ஒரு வீங்கி இருக்குது. அது போக அதுக்கு மேலே ஒரு முள்ளு மாதிரி நீட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆங்கர் வார்மு. இப்போ இந்த வீடியோ கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 2 சைடும் வந்து ஒரு முள்ளுமாக நீட்டிகிட்டு இருக்கும். இதை வந்து ஆங்கர் வார்ம்பாங்க. இது வந்து கோல்டு ஃபிஷ்ஷுக்கு அதிகமாக வர டிசீஸ் இது. இந்த மாதிரி இந்த மீனை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். இப்போ இருந்த மீனை வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சில வீடியோவில் என்ன சொல்லுவாங்கன்னா அதை பிடிங்கி எடுத்துருங்க அப்படிம்பாங்க. அந்த ஆங்கர் வார்மை பிடுங்கினா வந்துடும், ஆனால் பயங்கரமான வலியாக இருக்கும் மீனுக்கு. சில மீன் அந்த வலி தாங்க மிரக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு போல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஆங்கர் வார்மை கொன்று அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக அதுவே வந்துடும். இல்லாட்டி நாங்கள் லைட்டாக பிடிங்கினாலும் அது வந்துடும். ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் இந்த உப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த உப்பை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கல் உப்பு எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணிக்குள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக தண்ணி எடுத்துகிட்டு ஒரு சின்ன கண்டெய்னர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். போட்டுட்டு மீன் அதுக்குள்ளே ஒரு 10 செகண்ட் மட்டும் வைக்கணும். 10 செகண்டாக நீங்கள் வந்து தினமும் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஆங்கர் வார்ம் வந்து இறந்துடும். நல்லா தெளிவாக சொல்கிற பாருங்க, 10 செகண்ட் தான். ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா மீன் இறந்துடும். ஒரு 10 செகண்ட் ஒரு 15 செகண்ட் இதுக்குள்ளே தான் இருக்கணும். ஒரு உப்பு அந்த உப்புக்குள்ளே போடும்போது மீன் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பெண்டை சாயும், ஒரு சைடாக சாயும். அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை, மீன் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி தண்ணிக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா மீன் வந்து நல்லா ஆக்டிவாகிடும். இந்த மாதிரி 7 நாள் நீங்கள் தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா அது ஒரே நாளில் வந்து அந்த ஆங்கர் வார்ம் வந்து இறந்துடும். அந்த 7 நாள் வந்து இறந்துடும். அந்த 7 நாள் இறக்கும் போது நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா லைட்டாக நீங்கள் உருவினாலும் வந்துடும். அது செத்ததுக்கப்புறம் வந்து அது நீடி நிற்காது, ஒரு மாதிரி தொங்கி போன மாதிரி இருக்கும் அந்த ஆங்கர் வார்ம். அப்போ நீங்கள் இழுத்தீங்கனாலும் டக்குன்னு வந்துடும். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷுக்கு எந்த டிசீஸும் இருக்காது. அந்த ஆங்கரை போனதுக்கப்புறமாவும் நீங்கள் கொஞ்சம் ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் இந்த மாதிரி சால்ட்டு பாத் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா மீன் வந்து ரெடி ஆகிடும், ஆக்டிவாகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி மீன் வளர்ப்பு பற்றி நம்ம தினம் வீடியோலாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பல் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.